மின்னலார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிறது சூனாம்பேடுக்கு அருகாமையில் 3 கிலோமீட்டரில் வன்னியநல்லூர் அப்படிங்கிற கிராமம். இந்த பக்கத்தில் நேஷனல் ஹைவேஸ் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து வந்தோம் அப்படின்னாக்கா 17வது கிலோமீட்டரில் இந்த வன்னியநல்லூர் அப்படிங்கிற கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் ஒரு சித்தர் சமாதி அடைந்த இடத்துக்கு தான் நம்ம வரோம். அந்த இடத்துக்கு உள்ளே போன பிறகு பார்க்கலாம். நாங்கள் இங்கே வரும்போதே பைரவர் தான் எங்களை வரவேற்றாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, நாங்கள் எதேச்சியாக தான் வரோம். வந்து அந்த இந்த சித்தர் சமாதியை பார்த்துருக்கிறவராண்ட வந்து சாவி கொடுங்கன்னு கேட்டால், ஐயா இன்றைக்கி கோவில் திறந்தே வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அந்த கோவிலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், பாதை வசதி இல்லை. இந்த இடத்துல வந்து இருளர் குடியிருப்பு இருக்குது. அந்த குடியிருப்பை தாண்டினோடனே பாதைகள் ஏதும் இல்லாமல் ஒரு சின்ன காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. வேறு ஏதோ ஒரு சிற்பத்துக்காக வடிச்சிருக்காங்க. அது அரைகுறையாக நிற்குது. நம்ம இப்போ கோவிலுக்கு உள்ளார போய் பார்க்கலாம். இந்த இடத்துல வேள்விலாம் நடத்துறதுக்காக யாகசாலை மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இதுவும் அப்படியே தான் இருக்குது. வாங்க, அப்படியே இந்த கல்வெட்டை எடுத்துக்கலாம். செய்யூர் வட்டம் சூனாம்பேடு வன்னியநல்லூர் ஓம் ஸ்ரீ தேவராசு சுவாமிகள் சித்தர் ஆலய புனராவர்த்தன ஜீரோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். இது வந்து சிவ சித்தானந்த குமரன் அவர்களின் முழு பொருள் உதவியுடனும் முழு முயற்சியினாலும் திருக்கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது 2016. ஓம் ஸ்ரீ தேவராசு சுவாமிகள் மூலஸ்தான விமான கலசத்துக்கு அப்போ தான் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் யார் தலைமை வகித்தாங்க அப்படின்னா, சுவாமி ஓங்காரானந்தா அவர்கள், மகாதிபதி ஓங்கார ஆசிரமம் புதுச்சேரி. இதை முன்னிலை வகித்தவர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள், முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து முன்னிலை வகித்து இந்த விஷயத்தை பண்ணாங்க. மெய்கண்ட சந்தானம் திருவண்ணாமலை துறையூர் திருமுதுகுன்றம் வீரசைவ சிம்மாசன ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் சீர்வல சீர் ரத்ன வேலாயுத சிவப்பிரகாச பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களினாலே திறந்து வைத்து இன்றைக்கி வரைக்கும் வழிபாடு நடந்துக்கிட்டு வருது. நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, கோவிலை முதல்ல சுற்றி வந்துடலாம், அப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உடம்பு சிலிருக்குது. இங்கே வந்து விபூதி வாசனை வருது. இதை பாருங்கள், நான் ஒன்றும் பண்ணல. வெயில் கால் நிற்க முடியாமல் நான் கால் வந்து இப்படி தான் வச்சிட்ருக்கேன். இருந்தாலும் உடல் சிலிருக்கு பாருங்கள். இந்த கோவிலை பற்றின தல வரலாறு புத்தகமும் போட்டிருக்காங்க. இந்த கோவிலை பார்த்துருக்கிறவங்களாண்ட நம்ம அந்த புத்தகம் கேட்டிருக்கோம், எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்த பிறகு அந்த தல வரலாறு புத்தகத்தையும் இதில் இணைக்கிறோம். நம்ம கடமலபுத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய தத்தாகிரி ஆசிரமத்தில் தான் இது மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே தான் ஓம் ஸ்ரீ தத்தாத்ரி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உருவச்சிலையை இங்கே வச்சுருக்காங்க. வாங்க இப்போ கோயிலுக்குள்ளார போய் பார்க்கலாமா? அந்த ஐயா ரூமில் இருந்து வராரு. இந்த கோவிலுக்கு உண்டான நூல் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌன யோகி பரபிரம்ம ஞான சர்க்குரு மகாராஜி ஓம் ஸ்ரீ தேவராசு சுவாமிகளுடைய இந்த உருவப்படம் தான் இங்கே வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், இப்படியே சுற்றி வரலாம். எங்களுக்கு மேலே 2 அடுக்கு உயரத்தில் மூலஸ்தானம், பளிங்கில் நந்தியும் லிங்கமும். இந்த இடத்துக்கு கீழே போய் பூஜை பண்ணுறதுக்கு இந்த வழியால் இப்படி எடுத்துருவாங்க. ரூமை திறந்துட்டு இதுக்குள்ளார இறங்கி போயிட்டு இந்த மேலேருந்து பூக்கள்லாம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணாக்கா இந்த பூக்கள்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இப்படியே மேலே ஏறிக்கிறதுக்காக இந்த அமைப்பில் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே மூடிடுவோம். இப்போ நம்ம வந்து தரைதளம் மாதிரி இருக்கும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே.
நம்ம பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்ருக்கோமே, கீழே போகலாமா வேணாமா அப்படின்னு. அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் சித்தரை பார்க்க வந்துட்டீங்க, அதனால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இறங்குறோம். மகிழ்ச்சி. இதுக்கு நான் இப்போது 3வது முறையாக வரேன் இந்த இடத்துக்கு. ஆனால் இன்றைக்கி தான் வீடியோ எடுத்து இது போடணும் அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி தான் உள்ளே இது மாதிரி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது. ஓம் 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 ஓம். இந்த கதவுங்க மூடிடுங்க. இதில் இருக்கிற அந்த வரலாறு கொடுத்துருக்காங்க புக்கு. அந்த புக்கில் இருக்கிற இதுவெல்லாம் வாசகர்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டில் கேட்கும்போது உங்களுக்கு பார்ட்டாக சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு 100 பக்கத்தில் அந்த புத்தகம் இருக்குது. அந்த வரலாறுலாம் கொடுத்துருக்காரு. நாங்கள் போகும்போது பார்த்துட்டு கமெண்ட்டில் யாரெல்லாம் விருப்பத்தோடு கேட்குறீங்களோ அவங்களுக்கு அதை நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு விபூதியும் குங்குமம் கொடுத்தாங்க. ஐயாவோட படம் போட்ட ஒரு கவர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விஜயன். விஜயன். நீங்கள் இங்கே என்னவா இருக்கீங்க? ஒரு விளக்கேற்றுவேன். சுவாமிக்கு நிச்சயமாக பூஜை பண்ணுறது, விளக்கேற்றுறது, இந்த வேலை பார்க்குறீங்க. சுவாமியை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிந்த வரலாறு இருந்தால் சொல்லுங்களேன். இவர் 1948 இங்கே வந்தாருன்றாங்க, வன்னிநல்லூர் கிராமத்துக்கு. சரிங்க. 1940 அப்போல்லாம் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் தெரியாதுன்றாங்க. ஆயா தாத்தா இருந்தாங்கன்றாங்க. 3வது தலைமுறை. 3வது தலைமுறை. எங்கள் தாத்தா அவர் கூழ் கொடுத்தாங்கன்றாங்க. அது பூர்வ ஜென்மத்தில் நம்மள இங்கே பூஜை இது வைக்கிற அவரு என்ன புத்தகங்க இது? அது இதுல இருந்து போட்டாங்க. ஓம் ஸ்ரீ தேவராச சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம். இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிற்பாடு சொல்கிறோம். பெரிய புத்தகமாக இருக்குது. நிறைய ஏதோ போட்டிருக்காங்க. இப்படிலாம் இருக்குது. நிறைய வரலாறுகள் கொண்ட சித்தராகத்தான் இவர் காணப்படுறார். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணுங்கள். ஒரு அமைதியான இடம். வந்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு போகலாம். அமைதியான சூழல். அவசியம் வாங்க. மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் பதிவுகளாக பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வன்னியநல்லூர் தேவராச சுவாமிகள் மௌன சித்தர்னு சொல்கிறாங்க, மௌன யோகின்னு சொல்கிறாங்க. இவருடைய சமாதி இருக்கக்கூடிய இந்த சித்தர் இடத்துக்கு நீங்கள் எல்லோரும் அவர் அருள் பெற வேணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இதை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்தால் அவர்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அவங்களும் ஒரு புதிதான ஒரு தளத்துக்கு போன ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி தகவலை பகிர்ந்துட்டதுக்கு, இந்த புத்தகம் கொடுத்ததுக்கு. இந்த கோயிலுக்கு வந்த ஒரு விஜயன் அப்படிங்கிற ஒரு அன்பர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒரு வரலாற்று புத்தகத்தை கொடுத்தாரு. இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, தேவராச சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சமாதி அடைந்து 20 ஆண்டுகள் கழித்து சித்தரின் சீடர் ஒருவர் பிறந்தாராம். இதில் மிகப்பெரிய அதிசயமும் ஆச்சரியமும் இருக்குது. அப்படி என்ன அப்படின்னு கேட்டால், சித்தர் அவர்கள் ஆனி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரத்தில் சாயந்தரம் 3:30 மணிக்கு சமாதி அடைஞ்சாராம். 20 ஆண்டுகள் கழித்து அதே ஆனி மாதம் செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரத்தில் சாயந்தரம் 3:30 மணிக்கு ஒருவர் பிறந்தார். அவர் பெயர் சிவ சித்தானந்த குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுவையில் பிறந்து வளர்ந்து 43 வயதில் இந்த சித்தரை தேடி வன்னியநல்லூருக்கு வந்து தான் இந்த மண்டபத்தை அவங்க கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வரலாறு அதைத்தான் சொல்லுது. ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் மின்னல் ஸ்ரீதர்.